17/9/2024 அன்று பிறந்தநாள் காணும் பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பாரத தாயின் செல்லப்பிள்ளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்த நாளை தேசமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். டி. ரமேஷ், அட்வொகேட், மாவட்ட பொருளாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். இந்திய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிண்டல் கேலி பாத்தீங்களா? இந்த கிண்டல் கேலிக்கு தான் 240 நின்றுருக்கீங்க. நீங்க 400 300 நீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீ இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணா வயிறு எரிஞ்சு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நல்லவங்க சாப்பிட தான் பலிக்கும். இந்தியாவை அமெரிக்காவில உட்காந்துக்கிட்டு ராகுல் என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இந்த விஷயத்தை அவமானப்படுத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன அவமானப்படுத்திட்டாரு இந்தியாவை? இந்தியா மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை, உரிமைகளை, சலுகைகளை வழங்குகிற ஒரு நாட்டை சிறுபான்மையினருக்கு எதிரான நாடுங்கிற ஒரு கற்பிதத்தை நீ ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா உன்னை போல தேச துரோகி எவனும் கிடையாது, எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. இஸ்லாமியர்களுடைய குழந்தைகள் சிறைக்கு போறாங்க, இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ராகுல் பேசுறாரு. பங்களாதேஷ்ல அங்க இந்துக்கள் சூறையாடப்படும் பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்போடு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எதுக்கு போய் பேசுற? ஏன் புழுகிற? யாருக்காக நீ வேலை செய்யற? யாருக்காக நீ வேலை செய்யற? மோடி ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் பயந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. மோடி அவர்கள் மத்திய அரசு சார். ஆமா சார், மோடி அரசு மத்திய அரசுல இருந்தாலும் அங்க மம்தாங்கிற ஒரு பேய் இருக்கிறதுனால அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. பிஜேபியை பார்த்தால் ஒரு அச்சமும் ஒரு பயமும் அவங்களுக்கு 2,30,00,000 பேருக்கு பிஜேபி தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் போறாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு பிஜேபி தான் காரணம். முத்தலாக்கில இருந்து பெண்கள் விடுதலைப்பட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்றைக்கு இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் இல்லாமல் இந்த தேசம் 11 வருடங்களாக அமைதியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்ட இடங்கள்ல உள்ள நுழையறத பார்க்க முடியுதுல. கண்ட இடம் இப்ப உங்க ஆதன் சேனலுக்குள்ள வந்துட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? திருப்போணத்துல ராமலிங்கம் வெட்டி கொல்லப்படுறாரு. அது சம்பந்தமா இருக்கிற அமைப்புகளுடைய இடங்கள்ல போய் இது பண்ண வேணாமா? இன்னைக்கு என்னைய உள்ள போனதுல தான் சத்தியமங்கலத்துல ஆயுத பயிற்சி நடந்ததுங்கிற விஷயம் மாநில அரசு ரிப்போர்ட் சொல்றதை நான் கேள்வியா வைக்கிறேன். மாநில அரசு சிலிண்டர் உருட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் கோயம்புத்தூர்ல வெடிச்சது சிலிண்டர் தான். உங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பேச்சை கேட்டா போக வேண்டியதான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பயும் போல. ராகுல் காந்தி தான் இப்ப பெரிய பேசு பொருளாயிட்டே இருக்காரு. அமெரிக்கா போனாலே அவர் அங்க ஏதாவது பேசக்கூடாதுன்றீங்க. பார்லிமெண்ட்ல தான் அவர் பேசுறத எள்ளி நகையாடி கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் அவதூறு பரப்பிட்டாருன்றதும். ஆனா அமெரிக்கா போய் அவர் அங்க பேசுறதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து இந்தியாவை அவமானப்படுத்திட்டாருங்க ராகுல் காந்தி அப்படின்றீங்க. என்ன அவமானப்படுத்திட்டாரு? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி சில கருத்துக்கள் சொல்றாரு, பல விஷயங்கள் பேசுறாரு. அதில் ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் மோடி படுவீழ்ச்சியை சந்தித்திருப்பார். இப்பதான் எங்க மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அச்சத்தையும் பயத்தையும் மோடிக்கு நாங்க கொடுத்துட்டோம். அது எங்களால பார்லிமெண்ட்ல உணர முடியுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முறையா நடக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் 99 சீட்டு ஜெயிச்சாங்களா? ஆமா, நம்ம கூட யோசிச்சோம் எப்படி காங்கிரஸ் இத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஆமா, அப்ப அப்படியே தான் சொல்ல வர்றாரு. இல்ல, அவரு இப்படி வரல. 240 ஒரு தொற்றுக்க முடியாதுன்ற என்ன சொல்றாங்க? ஒரு பக்கமா போகணும். இந்த பக்கம்னா இந்த பக்கம், இந்த பக்கம்னா நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். உங்களை சொல்லுங்க, ராகுல சொல்றேன். 99 ஜெயிச்சா நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்லுங்க. இல்லைன்னா தேர்தல் முறையா நடக்கலன்னா அப்ப 99 சீட்டு ஏதோ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டோம். இல்ல, முறையா நடந்திருந்தா அது ரெண்டாவது. அதான் சொல்றேன், ஒரு பக்கமா பதில் சொல்லிட்டேன் அதுக்கு. ரெண்டாவது, அவரு இந்திய வல்லரசை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் பேசியதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இல்ல, அப்படி என்ன வல்லரசு, இந்திய வல்லரசை, இந்திய நாட்டை என்ன அவமானப்படுத்திட்டாரு? சொல்றேன். இந்த வழக்குகள் எல்லாம் வந்து குற்றவாளி கூண்டுல ஏறி சாட்சி சொல்லும் பொழுது சாட்சியுடைய நம்பகத்தன்மையை முதல்ல கேள்வி எழுப்போம். அவர் வந்து குற்ற வழக்குகள் நிறைய இருக்கா, இதே மாதிரி பல வழக்குகள்ல சாட்சி சொல்வதையே ஒரு தொழிலா பண்றாரா அப்படின்னு சொல்லி. அதனால முதல்ல ராகுல நிறுத்துவோம், யாருன்னு பார்ப்போம்.
அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங். நீங்க சொல்றீங்கல்ல ஐயோ ட்ரெண்ட், இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணா ட்ரெண்ட் பண்ணாம என்ன ஆகும்? இது காமெடி. என்ன காமெடின்னு சொல்றேன், இன்னும் காமெடியே சொல்ல நான், அதுக்குள்ள என்ன காமெடி இல்ல. இந்தியா அப்படின்னு அவர் சொல்றாரு, இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கிறவர் கேட்கிறாரு. அப்போ வந்து அது பிஜேபி ஃப்ரேமிங் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச தமிழகத்துல இந்தி கூட்டணின்னு முதல்ல சொன்னது நான் தான் நினைக்கிறேன். பிஜேபி ஃப்ரேமிங் அப்படிங்கிறார் இந்தி அப்படின்ன உடனே அவர் கடைசி அப்ப அந்த இந்தியாங்கிற நீங்க சொல்ற சோகால்டு நீ சொல்றது இல்ல, கடைசி லெட்டர் எதுக்கு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்ற அலையன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மொழி முடிக்கிறார் பாருங்க. முழிக்கலைங்க, அதுதான் அது ஒரு பேட்டியில தெளிவா சொல்லிடணும். வெளிநாட்டுல உட்காந்து பேசுறாருல, சரியா போய் கன்வே ஆகணும்ன்றாரு. அந்த ஒரு மொழி முடிக்கிறாரு, அந்த கொஸ்டினே அவரால் பதில் சொல்ல முடியல. லாஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேச்சு நடை, அதே போல மொழி நடை, அதே போல வார்த்தை கையாளும் விதம். நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து முழிக்கிறது மட்டும் விஷயம் இல்ல. அந்த கேள்வி அவர் பேசின அந்த விஷயம், அறிவுக்கு ஒவ்வாம அவர் பேசின விஷயம், அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு பெரிய காமெடியா அங்க மூட் பண்ணிருக்கு. அதனால அது உலக மக்கள் எல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்க சார். ஐயா இந்த வீடியோ இருக்குல்ல, கிண்டலா தெரியும். இந்த கிண்டலா தெரியறதுனாலதான் இப்ப 240 நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடியும் பக்கத்துல வச்சுக்க வேண்டிய நிலையில நீங்க பாருங்க. இந்த கிண்டல்னால வடிவேல் காமெடி ஒண்ணு வரும், என் பேரு சூசை, நான் திங்க எடுத்து தோசை, இப்ப வைக்க போறேன்ல பூசை. அது மாதிரி அந்த வடிவேல் சொல்லுவாரு, நீ சொல்ற ஃப்ளோ பார்த்தா எல்லா இடத்துலயும் இந்த டைலாக் தான் சொல்லிட்டு இருக்க போல இருக்குன்னு. அது மாதிரி நீங்க என்ன ஒவ்வொரு பேட்டிலையும் நிதிஷ்குமாரை நம்பி இருக்கிறீங்க, இவரை நம்பி இருக்கீங்க, சந்திரபாபு நாயுடு நம்பி இருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்றேன். அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சாதான் கேட்கணும். அவங்களுக்கு ஊழ்ந்த ஓட்டு மோடி பிரதமர் ஆகணுன்றதுக்காக இந்த ஓட்டு. ஓகேவா? திரும்பி இந்த கேள்வி அவங்க அத முன்னிலைப்படுத்தி பயணிக்கிற மாதிரி தெரியலையா? நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் தெரியலையா சார்? காமெடி ஆர்டிஸ்ட் வருவோம். ராகுல் காமெடி ஆர்டிஸ்ட், ராகுல் தான். ஏங்க எப்பேற்பட்ட காமெடிங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், இந்திய பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிண்டல் கேலி பாத்தீங்களா? இந்த கிண்டல் கேலிக்கு தான் 240 நின்றுருக்கீங்க நீங்க. 400 300 நீங்கல்ல. நான் என்ன சொல்றேங்க, நீங்க எப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணா வயிறு எரிஞ்சு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நல்லவங்க சாப்பிட தான் பலிக்கும். நான் என்ன சொல்றேன், இவர் பண்ற வீடியோ உங்களுக்கே காமெடியா இருக்கா இல்லையா? இப்ப வந்து நீங்க வந்து சிரிப்பு அடக்கிட்டு தான் பேசுறீங்க. இல்ல, நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்தியாங்கிறாரு, இந்தியா அலையன்ஸ்ங்கிறது பிஜேபி ஃப்ரேமிங்ன்றாரு. அப்ப கடைசி வார்த்தையே என்னங்க குறிக்குதுன்னா முடிக்கிறாரு, முடிச்சுட்டு அது அலையன்ஸ் தான் அப்படின்றாரு. அது வந்து ஒரு டார்க் காமெடியா எல்லாரும் சிரிச்சு ரசிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அடுத்து சீரியஸ் மேட்டருக்கு வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்துல பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கு. அந்த பங்களாதேஷ்ங்கிற நாட்டுல ஒரு ஆட்சி விழுந்து இன்னொரு ஆட்சி வரும்பொழுது இந்துக்கள் கேள்வி இல்லாம இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. கேள்வி இல்லாமல் இந்துக்களுடைய வீடுகள் கடைகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்படுகிறது. கேள்வி இல்லாமல் அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். இந்து கோயில்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு திரையாக்கப்படுகிறது. எங்க? பங்களாதேஷ்ல. இந்தியாவிலிருந்து பிரிந்த ஒரு நிலப்பரப்பு, இந்தியாவிற்கு அண்டை நாடு பங்களாதேஷ்ல இருக்கிற, நான் சமீபத்திய ஒரு உதாரணங்கிறதுனால பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல கூட எடுத்துக்கல, சமீபத்திய உதாரணம், உலகமே பார்த்த ஒரு உதாரணம். பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல இந்தியா மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை, உரிமைகளை, சலுகைகளை வழங்குகிற ஒரு நாட்டை சிறுபான்மையினருக்கு எதிரான நாடுங்கிற ஒரு கற்பிதத்தை நீ ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா, உன்னை போல தேச துரோகி எவனும் கிடையாது, எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், இது பாதுகாப்பான நாடுகள் பட்டியலா, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு பட்டியல் எடுக்கிறான்னு வைங்களேன், அங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்கிறதான ஒரு கேள்வி வரும். அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பொய் கற்பிதத்தை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா இந்த தேசத்திற்கான நம்பிக்கை என்பது குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் என்பது குறையும். இந்த விஷயத்துக்காகத்தான் சோரோஸ்ல இருந்து சோரோஸ போய் பாக்குற ராகுல் வரைக்கும் இந்த வேலையை பண்றாங்க. இந்த வேலையை இப்ப அமெரிக்காக்காரங்க கேக்குறாங்க, சார் ராகுல்ங்கிறவர் பாகிஸ்தான்காரரா இந்தியாக்காரரா சார்? இல்ல, சிறுபான்மையினர் அமெரிக்காவுடைய நாடுகள்ல வருது.
இவர் பேசுற பேச்செல்லாம் பாகிஸ்தான்காரன் பேசுற மாதிரி இருக்கு. எப்படி இது பாகிஸ்தான்காரன் தானே? யாரு என்ன பேச்சுது? பத்திரிகையில உட்கார்ந்து நீங்க பேசுறதுனால நீங்க எதையோட பொருத்தி பேசுறீங்க? என்ன இது? பத்திரிகையில வந்திருக்கு. பத்திரிகையில ஆளால் சான் பிரான்சிஸ்கோல ரிப்போர்ட் ஆயிருக்கு மாதேஷ். நான் இல்லாத விஷயத்தை பேசல. சிறுபான்மையினர் அச்சத்துல இருக்காங்கன்னு சொல்லல. இந்த டென்யூருக்கு பிறகாக தான் சிறுபான்மையினரும் பயத்தில் இருந்தவர்கள் அச்சத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் நார்மலா சகஜமா உட்கார வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் சேர்ந்து. மோடி தான் அந்த பயத்திலயும் அச்சத்திலயும் மாறி இருக்காரு. இஸ்லாமியர்களுடைய குழந்தைகள் சிறைக்கு போறாங்க, இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ராகுல் பேசுறாரு. பங்களாதேஷ்ல அங்க இந்துக்கள் சூறையாடப்படும் பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்போடு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எதுக்கு போய் பேசுற? ஏன் புழுகுற? இல்ல ஒரு யாருக்காக நீ வேலை செய்யற? யாருக்காக நீ வேலை செய்யற? பாகிஸ்தான்காரனும் நீ பேசுறதான் பேசுறான், நீயும் பாகிஸ்தான்காரங்க பேசுறதான் பேசுற. அப்ப நீ எந்த நாட்டுக்கார? இப்படின்னு நான் கேட்கல, அமெரிக்காக்காரங்க கேக்குறாங்க. வந்தவர் யாருங்க? பாகிஸ்தான்காரர் மாதிரியே பேசுறாரு. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் பத்திரிகையில் இப்படி வந்திருக்கு. எந்த பத்திரிகை? எந்த பத்திரிகை? ஏங்க இங்க பாருங்க, எந்த ஒரு பத்திரிகை? நீங்க எழுதுனீங்களா? நான் காட்டுறேன். நீங்க எழுதுனீங்களா? நான் காட்டுறேன். நீங்க அப்படிதான் எழுதுவீங்க. நான் காட்டுறேன். அது வந்து தினமலர், தினத்தந்தின்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா பத்திரிகை பேர்லாம் எனக்கு மனப்படமா தெரியாது. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஊருக்கே சோசியல் மீடியாவில ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு சோகால்டு அறிவுஜீவி இந்த மாதிரி 2 சேரை போட்டு ஒரு இதுல வந்து ஒரு மீட்ல வந்து என்ன பேசுவாரோ அதைத்தான் ராகுல் பேசுறாருன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது அமெரிக்கா பத்திரிகையில வரலனா இதுதானே உண்மை சார். இன்றைக்கும் பல மாநிலங்கள் நான் சொல்றது இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பயத்துல இருக்காங்க? என்ன உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு? அங்க வந்து இந்துங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா, அங்க இந்துங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பமே வெட்டி கொல்லப்படுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன் பங்களாதேஷ்ல மட்டும் இல்ல, வெஸ்ட் பெங்காலே தான் நடந்துட்டு இருக்கு. இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இந்துக்கள், இங்க அச்சுறுத்தல் இருக்கிறது இந்துக்கள், பயத்துல இருக்கிறது இந்துக்கள். எதுக்கு புழுகுறீங்க? பங்களாதேஷ்ல யார மாநில அரசு யாருங்க? இல்ல உங்க ஆட்சியில சொல்றீங்க. மோடி ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் பயந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. மோடி அவர்கள் மத்திய அரசு சார். ஆமா சார், மோடி அரசு மத்திய அரசுல இருந்தாலும் அங்க மம்தாங்கிற ஒரு பேய் இருக்கிறதுனால அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இதுல சொல்றதுல எனக்கு தயக்கம். நான் பொய்யா பேசுறேன், உங்களை மாதிரி உண்மையா பேசுறேன். எனக்கு பெங்கால்ல இந்துக்கள் அச்சத்துல இருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களும் அச்சத்துல இருக்காங்க. சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு ராகுல் காந்தி. இது மாதிரி கேடுகட்ட கேவலமான மட்டமான அவதூறான கொச்சையான மோசமான பிடியில் இருப்பதை பதிவு செய்யறாரு சார். மோசமான ஒரு பொய்ய அவரு பேசலாம், நீங்க அதை எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்பீங்களா? எங்க சிங்கங்களால் டர்பன் அணைய முடியாம இருக்க? எங்க அணிய முடியாம இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? வாய்க்கூசாம போய் பேசுவீங்களா ஒரு தேசத்தை பத்தி? இருக்கிற விஷயத்த பேசு, இல்லாத பேசாதான் நாங்க. இருக்க ஒரு நிமிஷம். சீக்கியர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்காக இந்திரா கொல்லப்படுகிறார். ஆமா, இந்திரா கொல்லப்பட்ட போது இந்திராவுடைய பையன் என்ன சொன்னாரு? நான் ஏற்கனவே பல முறை உங்ககிட்டே பதிவு பண்ணிருக்கேன். ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது அங்க இருக்கிற எறும்பெல்லாம் சாகும். எது? சீக்கியர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது டெல்லி முழுதும் சீக்கியர்கள் தான் இருந்தாங்க. அடிச்சு விரட்டப்படுறாங்க காங்கிரஸ் சர்க்காரங்களால, கொல்லப்படுறாங்க. சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ஒரு அரசியல் கட்சி நடத்தியது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ். இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம். அமெரிக்கா பக்கத்துல கனடா முழுசும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு. காலிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி உருவாகிறாங்க? இந்திராவுக்கு எதிராக உருவாகிறாங்க. நாம போன பேட்டியில சொன்னோமா, நீங்க வந்து ரோடு ரேலி நடத்துறாங்க. இந்திரா சுட்டுக் கொல்லப்படுற காட்சியை டெபிக்ட் பண்ணி ரேலி பண்றாங்க. அந்த அளவுக்கு அங்க காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கனடா அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோவும் சரி, அவருடைய அப்பாவும் சரி, அவங்க ஏர் இந்தியா விமானத்தை கடத்தி வெடிக்க வைக்கிறாங்க. அதுல பல பேர் கனடா நாட்டு மக்கள் செத்தாலும் கூட அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வெளில வரல. இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு அங்க இருக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க போயிட்டு கனடாவுக்கு பக்கத்துல அமெரிக்காவில் போயிட்டு அங்கேயுமே வந்து சீக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. சீக்கியர்கள் யூனிஃபார்ம் போர்ஸ்ல இருக்கவங்க கூட இங்க டர்பன் கட்டிக்க முடியும். யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க குள்ளாதான் போடணும் இல்லையா? ஆனா அவங்க வந்து யூனிஃபார்ம் போர்ஸ்ல இருந்தாங்கன்னா டர்பன் கட்டிக்கலாம். அந்த அளவிற்கு இங்க உரிமை என்பது இருந்து கொண்டிருக்கு. ஆனா சீக்கியர்களை கொன்று குவித்த இந்திராவுடைய பேரன்
சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியல சார். சார் நீங்க தெரிஞ்சு அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சு கேட்டீங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன். காலிஸ்தான் தீவிரவாதிகள் காலிஸ்தான் கோஷத்தை போடுறாங்க. உங்க ராகுல் சிரிக்கிறார் சார், எப்படி சார் காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து இங்க யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ராகுல் ஆதரிக்கிறார். எவனோ 10 பேர் கத்துவான், அதை ஆதரிக்கிறாரு. எவனோ 10 பேர் கத்துறத பத்தி கேள்வி இல்ல, உங்க ராகுல் அதை பார்த்து சிரிக்கிறாருன்றதான் கேள்வி. பெண்கள் அணிய முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்றத நான் தெரியாம ஒரு பத்திரிகையாளரா கேட்டதா நீங்க சொன்னீங்க. ராகுல் தான் சொல்றாரே, உங்களுக்கும் அதை நீங்க வெரிஃபை பண்ணீங்களான்னு கேக்குறீங்க. எனக்கு வெரிஃபை இங்க கர்நாடகாவில் நடந்த இஜாப்பே ஒரு உதாரணம் தானே. இஜாப் என் பக்கத்து மாநிலத்தில் நடந்த இஜாப் எனக்கு உதாரணம். எப்படி தெரியுமா இருக்கு, ஏதாவது சொல்ற போறாங்க. எங்க ஊர்ல நிறைய பழமொழி இருக்கு இதுக்கு. டர்பன் அணிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு கேவலமான ஒரு கருத்தை, உண்மைக்கு புறமான ஒரு கருத்தை ராகுல் பேசுறாரு. நான் சொல்றேன் உடனே சார் என் பக்கத்தூர்ல கர்நாடகாவுல வந்து இஜாப் அணிய முடியாத ஒரு நிலை இருக்கு சார். கர்நாடகாவில ஹிஜாப் அணிய முடியாத ஒரு நிலை இருக்குன்றதே டுபாகூர் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்றேன். விவாதமாச்சு, நம்ம பேசணுமே, நம்ம உட்கார்ந்து பேசணும். ராகுல் புழுகுன மாதிரி மாதேஷ் புழுகுறாருன்றேன். அது வர்றேன் முதல்ல எப்படி சொல்றேன். கர்நாடகாவில ஹிஜாப் போட முடியல சார். சோற்றுக்கு ஒரு சோறு போதும் 2 சோறு போதும். என்ன டேலாக் இதெல்லாம் சார்? கர்நாடகாவில வந்து ஹிஜாப் போட முடியல சார். ஆமா விவாதம் சார், நம்ம பேசணுமா இல்லையா சார்? இந்த முடிச்சு வரேன்றேன். நான் விளக்க தானே போறேன், விளக்காம போயிட்டு போறேன் சார். பஞ்சாப்ல எப்படி சார் ஹிஜாப் போட முடியும்? என்ன லாஜிக் இது? ஒண்ணு. ரெண்டாவது, கர்நாடகாவில ஹிஜாப் போட முடியலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஒரு இஷ்யூ நடந்தது இல்ல, நம்ம பிரச்சனையை எடுத்து பேசணும்ல. நீங்களும் நானும் ஸ்கூல்ல படிச்ச டைம்ல நான் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி அன்னைக்கெல்லாம் இப்படி பேசப்பொருளே ஆகல சார். ஏன் அவளன்னு சொல்றேன். தாய்நாடு இந்தியா மாதேஷ் ஏன் அவள தெரியுமா? படத்துல அர்ஜுன் அந்த பாட்டு தாயின் மணி கொடி பாட்டு போட்டா ஒரு உடம்பெல்லாம் சிலிர்க்கும் சார். அன்னைக்கு அப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு பிஜேபி தங்களுடைய அரசியலுக்காக அந்த இந்திய தேசத்தின் பற்ற இங்க சொல்ற கொஞ்சமா மழுங்கடிக்கிறீங்களோன்ற ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் ஏற்படுத்தாங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் வந்து படிக்கும் போது என்னுடைய பள்ளியில படித்த எந்த இஸ்லாமிய சகோதரிகளும் ஹிஜாப் அணிஞ்சதே கிடையாது. யூனிஃபார்ம் தான் போட்டு இயல்பா நடந்திருக்குங்க. நிறைய பள்ளிகள் நடந்து. என் ஊர் பக்கத்துல ஒரு கிராமம், நான் ஊர் பேரை பதிவு செய்யறதான பதிவு செய்யறேன். நான் சொல்றேங்க, ஹிஜாப் அணிந்து கொண்டு உள்ள போய் படிக்கிற மாணவிகள் அன்றைக்கும் நான் பார்த்தேன். நான் பள்ளி அணிய மாட்டாங்க. நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க ஸ்கூல் படிச்சப்ப ஹிஜாப் எல்லாம் போட மாட்டாங்க. நான் படிச்சப்ப ஹிஜாப் எல்லாம் போட மாட்டாங்க. என்ன ஒரு தடவை ஒரு டீச்சர் அடிச்சிட்டாங்க. எங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் டீச்சர் அடிச்சது வீட்டுல சொல்லல. எங்க அப்பாட்ட போய் சொன்னது ஒரு முஸ்லீம் பொண்ணு. அதெல்லாம் ஹிஜாப்லாம் போடாது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உந்தூர்பேட்டில் தக்கா பொண்ணு தான். அது பஸ் ஸ்டாண்டு, எங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறும்போது எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி உங்கள் பையனை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பா கலாட்டா பண்ணார், எப்படி எங்கள் பையனை அடிக்கலாம் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்கூல் பொண்ணுங்க, குழந்தைங்க, பள்ளி குழந்தைகள் ஹிஜாப் போட மாட்டாங்க, யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்த வழக்கம். இப்போ ஏன் இது பேசு பொருள் ஆகுது அப்படின்னு சொன்னால், அடிப்படைவாத அமைப்புகள் அதிகரித்த காரணத்தினால ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அது இதுன்னு சொல்லி இஸ்லாமிய அடிப்படைவாத தன்மையை போதிக்கிற அமைப்புகள் அதிகமான காரணத்தினால பெண்கள் ஹிஜாப் அணியணும், பர்தா போடணும்னு கட்டுப்படுத்தப்படுறாங்க, கம்பல் பண்ணப்படுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுறவங்கள நீங்க ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்றீங்களா? நீங்க நல்ல டயலாக், பட் தப்பான இடத்துல சொல்றீங்க. என்ன தப்பான? ரொம்ப நல்ல டயலாக் இது. ஆனா ஆக்சுவலா இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகளுக்கு சொல்ல வேண்டிய டயலாக். நல்லா இருக்கு, நான் மேடையில யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எங்களுக்கு தான் பொருந்தும். ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ஒரு ஸ்கூல்ல இருக்கும் போது நான் யூனிஃபார்ம் போட மாட்டேங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை இது அண்ணல் சொல்லல. இப்படி அண்ணல் அப்படி சொல்ல, கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை அதுதான் சொல்றேன் கேளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாத்துக்கும் இந்தியன் முஸ்லீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் முழுவதும் நான் பல இடங்கள்ல இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான்ல வந்து ஒரு பெண் டாக்டர், இந்து டாக்டர், ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அந்த பிரெஸ்கிரிப்ஷன் பேப்பர், அதுக்கு பின்னாடி வந்து அதாவது என்ன சொல்றது, பேப்பர் கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு மேகசின்லேருந்து எழுதி கீச்சு கொடுத்துட்றாங்க. பின்புறம் வந்து குரானுடைய வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததுனால தெய்வ நிந்தனை சட்டத்தில் அந்த பெண் டாக்டருக்கு 10 வருடம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வீடு, ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு இந்துக்கள் வசிக்கிற தெருங்கிறதுனால அந்த தெருவே சூறையாடப்பட்டது பாகிஸ்தானில்.
எப்போ சார் இது இது ஐநா சபையோட ரிப்போர்ட்ல இருக்கு. எப்போ சார் நடந்தது? ஐநா சபையோட ரிப்போர்ட்ல இருக்கு, அனுப்புறேன். சரி இந்த எப்போக்கு இப்போலாம் என்கிட்ட கேட்க சார், அப்படி ஆதாரம் இல்லாம அஸ்வத்தாம பேசவே மாட்டேன். இல்ல, இது எல்லாம் எது கேட்டீங்கனாலும் என்கிட்ட ஆதாரம், என்கிட்ட ஆதாரம் பதிவு செஞ்சே ஆகணும். ஏன் பதிவு செஞ்சாகணும்னா, பாகிஸ்தான்ல இந்துக்கள் இவ்வளவு கேவலமா இருக்கும் போது அதை பத்தி பேசாம இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கும் போது அதை பத்தி கேவலமா அவதூறா போய் பரப்புற ராகுல் மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறதுனால நான் பேசிதான் தீர்வேன். அங்க அவ்வளவு கேவலமா சிறுபான்மையினர்கள் இருக்கும்போது இங்க இருக்கிற என்னுடைய இந்துக்களை, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பயத்துல இருக்காங்க, நீங்க புழுவுறீங்கல்ல, சொல்லிதான் தீர்வேன். அதை மறைக்கிறதுக்கு தான் நீ இதை பேசுறேன்னு சொல்றேன். அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்க பொய் பேசுறீங்கன்னு சொல்றேன். புரியுதா? நானும் பாகிஸ்தானும் வெள்ளையர்கள் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறும்போது பிரியிறோம். ரத்தமும் சதையுமா எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறாங்க. 20% இந்துக்கள் அப்போ, இன்னைக்கு 2% இல்ல. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நிமிஷம், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்களும் நானும் காலேஜ் ஆரம்பிச்சா என்டோமெண்ட் ஃபண்ட் கட்டணும், 10 லட்சம் 20 லட்சம். இஸ்லாமியர்கள் ஆரம்பிச்சா 10 பைசா கட்ட தேவையில்லை. இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு என்று ரிசர்வேஷன்ல இருந்து எல்லா பாதுகாப்பும் தரப்படுகிறது. கருத்தியல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பொது புத்தியில அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நீதிமன்றத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. அங்க இருக்கிற அனைத்து அமைப்புகளிலும் பாதுகாப்பு இல்லை. அனைத்து பிஜேபியை பார்த்தால், நான் சொல்றேன், பார்த்தால் ஒரு அச்சமும் ஒரு பயமும் அவங்களுக்கு. 2,30,00,000 பேருக்கு பிஜேபி தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் போறாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு பிஜேபி தான் காரணம். முத்தலாக்கில இருந்து பெண்கள் விடுதலைப்பட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்றைக்கு இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் இல்லாமல் இந்த தேசம் 11 வருடங்களாக அமைதியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, ராகுல் பேசுறாருல, சார் முஸ்லீம் பசங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க சார். இஸ்லாமியர்களை என்ஐஏ போன்ற சட்டங்கள்ல பொய் வழக்குகள்ல அதிக எண்ணிக்கையில அடைத்தது ராகுல், காங்கிரஸ். அவங்க 10 வருஷத்துல எடுத்த வழக்கோட நாங்க 11 வருஷம் எண்ணெயை போடுற வழக்குகள்ல போட்ட வழக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு கம்மி. உண்மையான குற்றவாளிகளை மட்டும்தான் நாங்க எடுத்து போடுறோம். உங்களை மாதிரி கண்ணா பின்னாடி முஸ்லீம் பேர் இருக்கிற எல்லாரையும் உள்ள போடல. ஆனா இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்ட இடங்கள்ல உள்ள நுழையறத பார்க்க முடியுதுல இந்த ஆட்சி காலத்துல. கண்ட இடம்னா இப்ப உங்க ஆதன் சேனலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? திருப்போணத்துல ராமலிங்கம் வெட்டி கொல்லப்படுறாரு. அது சம்பந்தமா இருக்கிற அமைப்புகளுடைய இடங்கள்ல போய் இது பண்ண வேணாமா? இன்னைக்கு என்னைய உள்ள போனதுல தான் சத்தியமங்கலத்துல ஆயுத பயிற்சி நடந்ததுங்கிற விஷயம் மாநில அரசு ரிப்போர்ட் சொல்றதை நான் கேள்வியா வைக்கிறேன். மாநில அரசு சிலிண்டர் உருட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் கோயம்புத்தூர்ல வெடிச்சது சிலிண்டர் தான். உங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பேச்சை கேட்டா போக வேண்டியதுதான். அந்த சிலிண்டர் தானே நீங்க சொன்னீங்க. மாநில அரசுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடல, விடுங்க. திமுக இல்ல அதிமுக வந்தா அதிமுக. யாரு அவங்களுக்கான பிரதிநிதி? உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இங்க ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அப்படிதான் தெரியும் அவங்களுக்கு. சரி, இந்தியா முழுசும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல பேசக்கூடாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டுல மோடிக்கு ஓட்டு போடல. இருக்கட்டும், 12% பேர் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில எனக்கு 14% பேர் போட்டிருக்காங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக் வைக்கிறீங்கன்னா, பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் அதான லாஜிக்கு? நான் இவங்க பண்ற தப்ப சொல்றேன்.